மின்துறை அதிகாரி கந்தசாமி நம்மளுடைய இணைப்புல வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், சேலம் மாவட்டத்தில் ஒரு நபர் சுயதொழில் தொடங்குறதுக்காக அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அவர் வீடியோ ஆதாரத்தை புதிய தலைவரிடம் கொடுத்திருக்கிறார். அது பிரத்யேகமாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. அவர் இது போன்ற அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்கான ஆடியோ ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள் சார்? இல்ல, சுரேந்திரன் என்ற இளைஞர் சேலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எண்ணெய் தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலையை தொடங்குவதற்காக முயற்சி செய்திருக்கார். பல்வேறு துறை அதிகாரிகளையும் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. மின்வாரியத்தை அணுகிற போது 2 மாதம் அலைக்கழித்த பிறகுதான் எனக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் லஞ்சம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு குறித்து என்ன உங்களுடைய பதில் என்ன? இல்லைங்க சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களா மேடம். நாங்களாம் உடனுக்குடன் வேலையை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம் மேடம். அது மாதிரி சர்வீஸ் பண்ண மாதிரி யாரும் தெரியலீங்களா மேடம். அது இல்லப்பா, இப்போ உங்களுடைய படக்காட்சிகள் இப்போ தற்போது நேரடியாக தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நீங்க பணம் வாங்கக்கூடிய காட்சிகளும் அதுல சேர்ந்தே ஒளிபரப்பாகிறது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதுல பதிவாகி இருக்கிறது. சரிங்க சார். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் இந்த கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட வைக்கப்படுகிறது. இல்லைங்க சார், நாங்கள் அது மாதிரிலாம் எதுவும் யாருக்கிட்டையும் பண்ணுறது இல்லைங்களா சார். வந்த சர்வீஸ்னு வந்தாவே கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் கொடுத்துறோங்களே, உடனுக்குடன் சர்வீஸ் கொடுத்துட்றேங்க. மற்றபடி ஏதாவது எஸ்டிமேட்டில் ஏதாவது லேட்டாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோடு இல்லை அது மாதிரி பிரச்சனைக்காக இருந்தால் தான் லேட் ஆகிருக்கும். இல்லப்பா, தரக்கூடிய பணத்துக்கு ரசீதுன்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பணம் கேட்கறதெல்லாம் அதில் அந்த ஆடியோவில் இருக்குது. இவர் இவ்வளவு வாங்கிட்டாரா, அக்கௌண்டன்ட் இவ்வளவு வாங்கிட்டாரான்னு நீங்க சொல்ற வார்த்தைகள் அதுல பதிவாகி இருக்கிறது. ஏன் அவர் அவ்வளவு வாங்கினாருன்னு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. 500 லட்சம் ரூபாய் தான் அது பில் அமௌண்ட்னு அவர் சுரேந்திரன் கேட்கிறாரு. அதை தாண்டி நீங்க ஒரு 1400 அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொல்றீங்க. இது எல்லாமே அதுல ரொம்ப தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அது மாதிரிலாம் இருக்காரு சார். இப்ப பொதுவாக எத்தனை மாதங்கள்ல ஒருத்தர் தொழில் தொடங்கணும், தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒருத்தருக்கு எத்தனை மாதங்கள்ல மின் இணைப்பு வழங்கப்படும் சட்ட ரீதியாக? அது கேட்டகரி வச்சுங்க. அதாவது அவருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் லோடு இருந்துச்சுன்னா 90 நாளுக்குள்ள சர்வீஸ் கொடுக்கலாம். அது மாதிரி இருக்குதுங்க. அது என்ன கேட்டகரியில வந்துச்சுன்னு தெரியலீங்களே. இப்ப சிறு தொழில், குறுந்தொழில், பெரிய தொழில் அப்படிங்கிற அடிப்படையில வெவ்வேறு கட்டணங்கள் வசூலிக்கப்படுமா? ஆமா ஆமா ஆமா. அது 5 ஹெச்பின்னா எம்எஸ்சியா இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுத்துடணும். எக்ஸ்டென்ஷன்னா லோடுக்கு தகுந்த மாதிரி வராங்க சார். அப்படி நீங்க வசூலிக்கக்கூடிய பணம்ங்கிறது அரசுக்கான கட்டணம் தானே? அதுக்கு ரசீது கொடுப்பீங்க தானே? ஆமா ஆமா ஆமா. ஆனா அதை தாண்டி சில அமௌண்ட்லாம் கேட்கப்படுகிறது. அந்த ஆடியோ இருக்கு, அந்த நீங்க வாங்கி பணம் உள்ள வைக்கிற காட்சிகள்லாம் பதிவாகி இருக்கிறது. அது மாதிரி வெளியில வந்து அலுவலகத்திற்கு வெளியேயோ உள்ளேயோ அது மாதிரி வாங்க வேண்டிய தேவை இல்லையே. அதுக்கு ரசீதுக்கு உள்ள பணம் அப்படிங்கிற போது அது மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்காதே. இல்ல அப்படி வந்திருக்காதுங்களா சார். இப்ப சுரேந்திரன் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு நினைவுல இருக்கிறாரா? தொழில் தொடங்கணும்னு வந்து அப்ளை பண்ணது அப்படிங்கறதெல்லாம் உங்களோட நினைவுல இருக்கா? அது மாதிரி யாருமே வந்த மாதிரி தெரியலீங்களே. அந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்ததாக உங்களுக்கு நினைவிலே இல்லையா? நினைவில் இல்லைங்களே. ஆனா அவர் எல்லா வீடியோ ஆதாரங்களையும் கொடுக்கிறாரு. நீங்க அந்த படக்காட்சிகள் இருக்கிறீங்களே, விசாரணை வருகிற போது மாவட்ட ஆட்சியர்னு வருகிற போது உங்களுடைய படக்காட்சிகள் ஆதாரங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுமே. சார், 2 மாதமாக அலைக்கழிக்கப்பட்டு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் மின் இணைப்பு தரப்பட்டது அப்படின்னு சுரேந்தருங்கிற நபர் சொல்லியிருக்காரு. அதற்கு நீங்க கையூட்டு பெற்றதாகவும் அவர் வந்து குற்றம் சுமத்தியிருக்காரு. நீங்க இல்லைன்னு மறுப்பதற்கு என்ன சார் காரணம்? மேடம் அது மாதிரி எதுவுமே வரலைங்களா மேடம்? இல்ல, எந்த அடிப்படையில மறுக்கிறீங்க? நீங்க எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கப்படல. வீடியோ ஆதாரம் இருக்கு, ஆடியோ ஆதாரம் இருக்கு. அந்த அடிப்படையில தானே இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. மேடம் நாங்க எதுவுமே இது மாதிரி காசு வாங்குறாலே நாங்க கிடையாது மேடம். நான் என்னை பொறுத்தவரை காசு வாங்கிட்டு பண்ற மாதிரியே இருக்கு மேடம். எங்களுக்கு வந்து வேலை முடிஞ்ச சர்வீஸ்னு வந்தாங்கன்னா உடனடியாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அதாவது எஸ்டிமேட்ல ஏதாவது டிலே ஆகிருந்து சேங்ஷன் ஆகி பணம் கட்டுறதுல இருந்து அவங்க சைட்ல ஏதாவது டிலே ஆயிருந்தா இருக்குமா ஒழிஞ்சு எங்க சைட்ல எதுவுமே இருக்காது மேடம். இல்ல, கலப்படம் இல்லாம ஒரு எண்ணெய் தயாரிக்கணுங்கிற தொழில் தொடங்குறது சிறு தொழில வருமா, குறுந்தொழில வருமா? இல்லைங்க, அவர் எவ்வளவு லோடு கேட்டிருந்தாருன்னு தெரியலீங்களா மேடம். இல்ல, அப்படி இருந்தாலும் கூட 2 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு அதிகமான கால அவகாசம் மாதிரி தெரிகிறது. அவ்வளவு காலதாமதம் ஆவதற்கான சூழல் இருக்கா இப்போ? அது அவருக்கு கொடுத்த எஸ்டிமேட்ல இருந்து இருக்குங்க. ஏன்னா ஒரு 5 ஹெச்பி கொடுத்தா உடனடியாக கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. இபிலேங்க 5 ஹெச்பிக்கு மேல லோடு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல லோடு இருக்கணும். பிளஸ்
டிரான்ஸ்ஃபார்மர் லோடு இல்லைன்னா வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்ல அதை புரிஞ்சுக்க முடியுது. நிர்வாக ரீதியாக காலதாமதப்படுத்தி இல்ல அவருக்கு முன்னாடி வேற யாராவது அப்ளை பண்ணியிருந்து அவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு கொடுப்பதற்கு காலதாமதமான அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா 2 மாத காலம் அலக்கழிச்ச பிறகு லஞ்சமா காசு கொடுத்த பிறகுதான் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுங்கிறதா குற்றச்சாட்டு. அங்க நிர்வாக ரீதியாக இருக்கிற காலதாமதமோ இல்ல இவருக்கு முன்னாடி வேற ஆட்கள் அதுல கியூல இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் அவர் கொடுத்தாங்கிறதுலோ இல்ல, பணம் கொடுத்தாதான் கொடுக்கப்பட்டதாக தான் அவர் சொல்றாரு, அலக்களிக்கப்பட்டதா தான் சொல்றாரு. அப்படி இருக்காது சார். நம்ம ஏரியாவில் பொறுத்தவரை அது மாதிரி இருக்காது சார். கண்டிப்பா அதாவது அவருக்கு எஸ்டிமேட்ல என்ன வந்துச்சுன்னா அது தெரிஞ்சுட்டாதான் ஃபர்ஸ்ட் இது சொல்ல முடியும். எஸ்டிமேட்னா கம்பம் போட்டு அது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்க முன்ன. இல்ல ஒரு அரசு ஊழியர், நீங்க ஒரு இளைஞர் தாமாக முன் வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு, அவர் தொழில் தொடங்கினா இன்னும் பல்வேறு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குவாரு. அந்த அடிப்படையில் இருக்கிற போது இது மாதிரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக லஞ்சம் வாங்குறது இளைஞர்களை ஒரு சோர்வுக்கு உண்டாக்குறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான நடைமுறையா இருக்காது இல்லையா? இல்லை கண்டிப்பா இது ஒரு லஞ்சங்கிறது தவறுதலான விஷயங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. நாங்க எங்களை பொறுத்தவரை லஞ்சமே வாங்கிக்கிறது கிடையாது. மக்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துறோம். நிச்சயமா இந்த கேள்விகள் அனைத்துமே கிடைக்கப்பட்ட அடிப்படை ஆதாரங்கள் அடிப்படையில், வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் தான் உங்ககிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போதுமான ஆதாரங்களை உயர் அதிகாரிகள் பெற்று நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு நம்புறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி.